கழகத்தின் தலைவர் வீரமணியை திருநெல்வேலியிலே ஓட ஓட விட்டு விரட்டிய பெருமை அரியனுக்கு உண்டு. காமராஜ் அவர்கள் தோற்று போன ஒரு கட்சியை தூக்கி நிறுத்துகிற ஒரு அரசியல் பக்குவம் அவருக்கு இல்லை. ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சியிலே தான் அவர் போய் ஆட்சியிலே முதலமைச்சராகிறார். சாராயக்கடை தரக்காரே என்று சொல்லுவதற்காக கொட்டும் மழையில் கருணாநிதியுடைய இல்லத்திற்கு மழையில் நனைந்து கொண்டு போன ராஜாஜிக்கு மரியாதையை கருணாநிதி வழங்கவில்லை. வளர்ச்சி பெற்றிருக்கிறதே தவிர முறையான வளர்ச்சி இன்னும் இருக்கிறது. எம்ஜிஆருடைய அரசியலை எதிர்த்து காங்கிரஸோ காமராஜோ எதுவும் செய்யவில்லை. நினைத்திருந்தால் செய்திருக்கலாம். எம்ஜிஆர் சேரவில்லை என்று சொன்னால் பெரியாரை விட்டு விலகி வந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்ச காலத்தில் போரை கலற்றி கொண்டு ஓடி போயிருக்கும். எம்ஜிஆர் தான் தூக்கி பிடித்தார். திராவிட கழகம் தாங்க முடியாமல் போய்விட்ட காரணத்தினால எம்ஜிஆரை சேர்ந்து யாரோ ஒரு சிலர் ஏற்பாடு பண்ணி கட்டி சுத்துவதற்காக ஒரு 3-4 பேர் அனுப்பிச்சிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் பரப்பி விதைத்திருக்கிற ஏறத்தாழ 90 ஆண்டுகளாக விதைத்திருக்கிற மோசமான நச்ச நசிவு கருத்துக்களை எதிர்த்து அவர்கள் கிளம்புவதற்கு. அரசியல் பழகு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது நெல்லை சடகோகவன் அவர். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். 1980களிலே வீரமணி அவர்களை எதிர்க்கிற துணிச்சல் இருந்த ஆள் நீங்க. அவரை எதிர்க்க வேண்டிய காரணம் என்ன? எதற்காக அவரை எதிர்த்தீங்க? 1980 நெல்லை மாவட்டத்தில் வீரமணி பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு மகாநாடு என்ற ஒன்றை நடத்துவதற்காக முயற்சியில் இறங்கினார். எல்லா சுவர்களிலும் பார்ப்பன ஆதிக்க எதிர்ப்பு மகாநாடு நடைபெறும் என்று விளம்பரம் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்படி வேகமாக விளம்பரம் செய்வதை பார்த்து பிராமண இளைஞர்கள் வேதனைப்பட்டு என்னிடத்தில் சொன்னார்கள், இப்படி நடந்து கொண்டிருக்கிறது, நீங்கள் அதற்கு ஒரு இயக்கம் நடத்த வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். ஒரு நாளைக்கு திராவிடர் கழக மகாநாடு, 2வது நாளைக்கு ஊர்வலம் என்றெல்லாம் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த நிலையிலே இளைஞர்கள் சிலர் அவர் ஊர்வலம் நடத்துவதற்கு எதிராக எதிர் ஊர்வலம் நடத்துவதாக அவர்கள் வேறு அறிக்கை விட்டிருந்தார்கள். பிறகு எல்லாரையும் அழைத்து நான் ஒரு ஊழியர் கூட்டம், ஒர்க்கர்ஸ் மீட்டிங் மாதிரி ஒரு கூட்டத்தை நான் நடத்தினேன். அது பாளையங்கோட்டையில் நடைபெற்றது. அதிலே எல்லா சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் வந்திருந்தார்கள். எல்எஸ் மார்த்தாண்டம்பிள்ளை, அம்மையப்ப முதலியார் மற்றும் நண்பர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். அவர்களோடு நானும் கலந்து பேசினேன். அப்படி பேசுகிற பொழுது வீரமணியினுடைய ஒரு திமிரு பிடித்த போக்கை கண்டிப்பதற்கு ஒரு பெரிய எழுச்சி மிகுந்த ஒரு ஊர்வலத்தை நடத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவு கட்டினோம். அதே தினத்தில் அவர் நடத்துகிற ஊர்வலம் நடத்துகிற அதே நாளில் ஒரு ஊர்வலம் நடத்த வேண்டும் என்றும் ஆர்வத்தோடு பிள்ளைகள் எல்லாம் சொன்னார்கள். இதுதான் அன்றைக்கு நடைபெற்றது. அன்று இரவே காவல்துறையைச் சேர்ந்த எஸ்பி, இப்போ நட்ராஜ்னி கொஞ்ச காலத்துக்கு முன்பாக மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் அங்கே எஸ்பியாகவோ டிஎஸ்பியாகவோ இருந்தார், எனக்கு நினைவில்லை. பட் அவர் இருந்தார் அங்கே. அவர் என்னை கூப்பிட்டு விட்டார். அவங்களும் ஊர்வலம் நடத்துகிறாங்க, நீங்களும் ஊர்வலம் நடத்துகிறீங்க, 2 பேரும் ஊர்வலம் நடத்துனீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பாதிப்பு வரும். அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு முன்னாலே 1 மாதத்துக்கு முன்பாகவே என்னிடத்தில் அனுமதி பெற்று விட்டார்கள். ஆகவே நீங்கள் உங்கள் ஊர்வலத்தை மறுவாரம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு நான் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறேன் என்று அவர் சொன்னார். அதை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆகவே அதை எல்லாருக்கும் சொல்லி மறுவாரம் பிரம்மாண்டமான ஊர்வலம் நடைபெறும். வீரமணி நடத்துகிற அந்த ஊர்வலத்தை காட்டிலும் நம்முடைய ஊர்வலம் கம்பீரமாக இருக்கும், பிரம்மாண்டமாக இருக்கும், எழுச்சி மிகுந்த ஊர்வலமாக இருக்கும் என்பதை நான் அவர்களிடத்தில் சொன்னேன். அந்த அடிப்படையில் அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். அதன் பிறகு அடுத்த வாரம் அந்த நிகழ்ச்சி நடத்துவது என்று நாங்கள் முடிவு கட்டினோம். வீரமணி தேவையில்லாமல் ஒரு போராட்டத்தை நடத்தினார். அதற்கு முன்பாக 1980 இது நடைபெற்றது. 1980 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே வீரமணியினுடைய மிக நெருங்கிய தோழர்களாகிய திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தோற்று போயிருந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றதற்கு பிராமணர்கள் தான் காரணம் என்று காட்டத்தோடு வீரமணியை திராவிட முன்னேற்ற கழகம் கொம்பு சீவி விட்டது. அதனால் வீரமணி முதல்ல திருநெல்வேலி மாவட்டத்திற்கு வந்தார். நெல்லை மாவட்டம் வீரம் மிகுந்த மாவட்டம். கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை, சுப்பிரமணிய சிவா, மகாகவி பாரதி ஆகிய மாபெரும் தலைவர்கள் தோன்றி தேசியத்தை வளர்த்த மண். அந்த மண்ணிலே எதிர்ப்பு மகாநாடு என்ற ஒன்றை நடத்துவதற்காக வீரமணி வந்தார். அவரை நாம் நடத்த விடாமல் தடுக்க வேண்டும் என்று இளைஞர்கள் கிளம்பினார்கள்.
அந்த நேரத்திலே தான் இந்த அமைப்பை நிச்சயமாக நாம் நடத்த வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கும் எண்ணத்திற்கும் நான் வந்தேன். அப்போ எந்தெந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க, யார் யாரெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க? அப்போ இந்த இதுக்கு ஒரு அமைப்பு கிடையாது, இயக்கம் கிடையாது, அதற்கான ஒரு எழுச்சி மிகுந்த ஒரு அமைப்பு கிடையாது. அமைப்பே இல்லாத போது நாங்கள் மிகப்பெரிய அமைப்போடு சுயமரியாதை கழகம், திராவிடர் கழகம் என்ற வலுவான அமைப்பை வைத்துக் கொண்டிருக்கிற வீரமணியை எதிர்த்து நாங்கள் கிளம்பினோம். நீங்க எந்த தைரியத்தில் ஐயா அது மாதிரி பண்ணீங்க? எங்க இடத்திலே உண்மை இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, அறம் வெல்லும், தர்மம் வெல்லும், பாவம் தோற்கும் என்ற அடிப்படையிலே நாங்கள் இறங்கினோம். இல்லை, அப்படியா இருந்தால் கூட அந்த நேரங்களில் அரசியல் பழிவாங்கல்கள், படுகொலைகள், கலவரங்கள்னு ரொம்ப சுலபமாக நடந்துக்கிட்டு இருந்த டைம் அது. அப்படி இருக்கிறப்ப நீங்க எந்த அமைப்போட பலமும் இல்லாமல் எப்படி இந்த தைரியம் உங்களுக்கு? முதலாக அறிக்கை விட்ட உடனே திருநெல்வேலி மாவட்டத்திலே இருக்கிற அரசியல் அமைப்புகளிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர மற்ற அத்தனை கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்களே தவிர அவர்கள் எங்களோடு ஊர்வலம் வருவதாக சொல்லவில்லை. ஆனால் ஆதரவு தெரிவித்தார்கள். அதே ஒரு பெரிய வெற்றி. அந்த வெற்றி அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் நாங்கள் வைத்த காலை திரும்பி எடுக்கக்கூடாது, முன்வைத்த காலை பின்னை எடுப்பது கிடையாது என்று நாங்கள் இறங்கினோம். பிராமணர்கள் பயந்தவர்கள், அப்பாவிகள், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், நசுக்கலாம், அடிக்கலாம், குட்டலாம், எல்லாவற்றையும் அவர்கள் தாங்கிக் கொண்டிருப்பார்கள் என்று நினைத்து கொண்டு வந்த திராவிடர் கழகத்தின் தலைவர் வீரமணியை திருநெல்வேலியிலே ஓட ஓட விட்டு விரட்டிய பெருமை அடியனுக்கு உண்டு. அப்போ ஜனசங்கமோ பாரதிய ஜனதா கட்சியோ கிடையாது, இங்க அமைப்புகளோ இங்க பலமா இல்லை. அப்படி ஒரு எதிர்ப்பையும் பதிவு செஞ்சிருக்கீங்க நீங்க. அதாவது துணிவுதான் காரணம். எதை பற்றியும் கவலைப்படாமல் உயர்ந்த நோக்கத்துக்காக நாம பாடுபடுகிறோம். அந்த நோக்கத்தினாலே வருகிற தொல்லைகள், துயரங்கள் அவற்றை நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். இதந்தரு மனையின் நீங்கு இடர்மீ சிறைப்பட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிடல் மறக்கிலேனே என்று பாரதி பாடினானே. ஆகவே எத்தனை இன்னல்கள் வந்தாலும் சரிதான், நாம் எடுத்த ஒரு முயற்சியில இருந்து பின்வாங்கக்கூடாது என்று 1980 நான் களம் காண்பதற்காக இறங்கினேன். ஆனால் உங்களுக்கு காங்கிரஸ் கட்சியோடையும் தொடர்பு இருக்கு, பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோடையும் நல்ல பரிச்சயம் இருக்குன்னு சொல்றீங்க. அது எப்பத்துல இருந்து அந்த பரிச்சயம் வந்தது? நீங்க எப்ப காங்கிரஸ்க்கு போய் சேர்ந்தீங்க? நான் 1960 எனக்கு காங்கிரஸ் மீது ஒரு அன்பும் ஒரு அபிமானமும் ஏற்பட்டது. அதுக்கு முன்னாலெல்லாம் நான் ஆர்எஸ்எஸ் இயக்கங்களுக்கு நான் போயிருக்கிறேன். ஆர்எஸ்எஸ் இயக்கங்களில் மேடை பேசுவது, மேடை போடுவது என்பதெல்லாம் கிடையாது. ஆனால் அவர்களுடைய கொள்கையும் நம்முடைய கொள்கையும் ஒத்து போகிறது. இன்னும் சொல்ல போனால் அவர்களுடைய கொள்கைக்கும் எனக்கு 100க்கு 100 விழுக்காடு ஒத்து போகும். ஆனாலும் கூட அவர்களுக்கு மேடை போடுவது கிடையாது. அங்கே இருந்த முக்கியமானவர்கள்லாம் சொல்லுவார்கள், உனக்கு கூட்டம்லாம் இங்கே போட முடியாது என்று சொல்லுவார்கள். அப்பேற்பட்ட நிலையிலே எனக்கு கூட்டம் போடுவதற்கு, மேடை போடுவதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று நான் எண்ணினேன். என்னுடைய இலக்கிய பேச்சையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த என்னுடைய நண்பர்கள், நீங்கள் எப்படியும் காமராஜை சந்தித்து பேச வேண்டும் என்று எனக்கு சொன்னார்கள். காமராஜை சந்திப்பது எப்படி? அவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், மிகப்பெரிய தலைவர். அவரை 5-6 இடங்களிலே பொதுக்கூட்டங்களிலே நான் பார்த்திருக்கிறேன், மேடையிலே கூட பக்கத்தில் நின்று பார்த்திருக்கிறேன். ஆனால் அவரோடு எப்படி பேசுவது, யார் அவருக்கு என்னை அறிமுகம் செய்து வைப்பார்கள் என்பது ஒரு பெரிய கேள்வி. அதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டேன். என்னுடைய நண்பர்கள் சொன்னார்கள், உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் தலைவர் காமராஜ் அவர்களுக்கு கடிதமாக எழுதுங்கள் என்று சொன்னார்கள். அன்று தொட்டு தொடர்ச்சியாக வாரம் அந்த வாரத்தின் அரசியல் நிகழ்ச்சிகளை எல்லாம் விமர்சனம் செய்து நான் அவருக்கு கடிதம் எழுதுவேன். முதல் 2 கடிதங்களுக்கு பிறகு ஒவ்வொரு கடிதத்துக்கும் அவர் பதில் எழுத ஆரம்பித்தார். உன்னுடைய கடிதம் கிடைத்தது, படித்து பார்த்தேன், மகிழ்ச்சி என்று வரும். சில சமயங்களில் உன்னுடைய கடிதம் கிடைத்தது, நன்றாக இருக்கிறது என்று வரும். சில சமயங்களில் நான் திருநெல்வேலிக்கு வருகிறேன், என்னை சந்திக்கவா என்று வரும். அப்படி வருகிற பொழுது ஒரு முறை திருநெல்வேலியிலே நான் அவரை சந்தித்து அவரோடு பேசினேன். காங்கிரஸ் இயக்கத்திலே என்னை இணைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னேன். சரி, பார்க்கலாம், செய்வோம் என்று அவர்கள் எப்பொழுதும் பேசுவது போல சொன்னார்கள். அதன் பிறகு ஒரு முறை வந்தார்கள். அப்பொழுது இந்தி போராட்டம் கடுமையாக இருந்தது. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட சமயத்திலே இந்தியை பற்றியும், மொழியை பற்றியும், மொழி பிரச்சனையை பற்றியும் நான் விரிவாக தலைவர் காமராஜ் அவர்களுக்கு கடிதம் எழுதினேன். பொதுவாக காங்கிரஸ்காரர்களிலேயே பல பேருக்கு மொழி பிரச்சனை தெரியாமல் இருந்தது.
மும்மொழி திட்டம் என்றால் என்ன என்பது தெரியாமல் இருந்தது. மொழி பிரச்சனையிலே சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞான கிராமணியார் அவர்கள்தான் சரியான முறையிலே பேசிக் கொண்டிருந்தார்கள். அதையும் நான் வலியுறுத்தி அவர்களிடத்திலே பேசினேன். ஆக அந்த நிலைமையிலே மொழி பிரச்சனையை பற்றி நான் மேடையிலே பேசுகிறேன், நீங்கள் வந்திருக்கிறீர்கள், நான் பேச வேண்டும் என்று சொன்னேன். அப்போது காமராஜ் அவர்கள் சொன்னார்கள், நீ படிச்சுக்கிட்டு இருக்க, படிப்பை முடிச்சுட்டு வான்னேன், நீ படிப்பை முடிச்சதுக்கப்புறம் உன்னை நானே காங்கிரஸ் கட்சி ஜீப் அனுப்பி உன்னை கூப்பிட்டு வந்து மேடையில் பேச சொல்லுவேன் என்று சொன்னார்கள். 1965 என்னுடைய படிப்பு முடிந்தது. அதன் பிறகு நான் காங்கிரஸ் மேடையில் ஏறினேன். காங்கிரஸ் மேடையில் ஏறுகிற பொழுது முழுக்க முழுக்க என்னுடைய கொள்கைகளை எல்லாம் காங்கிரஸ் மேடையில் பேச முடியாது. ஏனென்றால் காங்கிரஸ் மேடையிலும் திராவிட கழகத்திலிருந்து வந்தவர்கள் அங்கே இருந்தார்கள், திமுகவிலிருந்து வந்தவர்கள் இருந்தார்கள். ஆகையினாலே மிகுந்த எச்சரிக்கையோடு 80 விழுக்காடு என்னுடைய கொள்கைகளை நான் பேச முடியும், ஆன்மீக கருத்துக்களை பேச முடியும், தேசிய கருத்துக்களை சொல்ல முடியும், தெய்வீக கருத்துக்களை சொல்ல முடியும். ஆனால் 80 விழுக்காடாவது என்னை பேசுவதற்குரிய வாய்ப்பை காங்கிரஸ் தருகிறதே என்று அந்த மேடைகளில் பேசினேன். அப்பொழுது மேடைகளில் பேசுகிறவனுக்கெல்லாம் ஒன்றும் பணம் கொடுக்க மாட்டார்கள். அதை ஒரு பொது பணியாகத்தான் நாங்கள் செய்தோம். அப்போது கம்பீரமாக நான் மேடையில் பேசினேன். ராஜாஜியினுடைய சுதந்திர கட்சிக்கு எதிராக பேசினேன். ராஜாஜியினுடைய சுதந்திர கட்சியினுடைய கருத்துக்களை நான் தகர்த்தறிந்து பேசினேன். இப்போ ராஜாஜிக்கு எதிராக பேசினீங்கன்னா, ஏன்னா அவருமே ஒரு பிராமணர் அப்படிங்கிற பார்வையில தான் பார்க்கப்படுறாரு. ஆமா, அவர் பிராமணர் தான். ஆனா அவர் பூணூலை பிடித்துக் கொண்டு திமுகவுக்கு ஓட்டு போடு என்று சொன்னதுனால எனக்கு அவர் மீது கோபம் ஏற்பட்டது. அதற்கு முன்னே உங்களுக்கு அவர் மேல நல்ல அபிப்பிராயம் இருந்ததா? ராஜாஜி ஒரு பெரிய தலைவர், ஒரு மாபெரும் தலைவர், காந்திக்கு வழிகாட்டியவர் என்பது என்னுடைய கருத்து. இப்போது நான் அவரை பற்றி ஒரு நூல் எழுதி கொண்டிருக்கிறேன். ரவுலட் சட்டம் வருகிற காலத்திலே அந்த சட்டத்தை வைத்துக்கொண்டு போர்பந்தர் மகாத்மா என்ன செய்வது என்று திணறிய காலத்திலே ஆப்பிரிக்காவிலே, சவுத் ஆப்பிரிக்காவிலே, தென்னாப்பிரிக்காவிலே நடத்திய மாபெரும் கிளர்ச்சியை இந்திய நாட்டிலும் நடத்த வேண்டும் என்று சொல்லி அதற்கு ஒரு அறிக்கையை தயார் செய்து சென்னையிலே உட்கார்ந்து கொண்டு எழுதி வெளியிட்டவர் ராஜகோபாலாச்சாரியார். சாதாரணமானவர் அல்ல ராஜாஜி, மிகச்சிறந்த தேர்ந்த அரசியல்வாதி. அவரை பற்றி பேசுகிற பொழுது பெரியார் ராமசாமி நாயக்கர் அவர்களே சொன்னார்கள், மகாத்மா காந்திக்கே வழிகாட்டியவர் ராஜாஜி என்று சொன்னார்கள். அது வெறும் சொற்களாலான மரியாதை அல்ல, அது உண்மை கூட. அதை ராஜாஜியினுடைய வரலாற்றை பார்க்கிறவர்களுக்குத்தான் தெரியும். ஆனால் ராஜாஜி 1954க்கு பிறகு தடம் மாறிவிட்டார். தடம் மாறியதோடு மாத்திரமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தோள் கொடுக்க போய்விட்டார். 1957 தேர்தலிலே திமுக நிற்க வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிற காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் நிற்கலாம் என்று அதற்கு பச்சை கூடி காட்டினார். 1957 தேர்தலிலே பிராமணர்களே தைரியமாக அஞ்சாமல் பூணூலை பிடித்து கொண்டு திமுகவுக்கு வாக்களியுங்கள் என்று கூட சொன்னார். 57, 62, 67 3 தேர்தலிலும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாகத்தான் பேசினார். திமுக ஒன்றும் தனி கட்சியாக நின்று ஆட்சிக்கு வந்தது கிடையாது. யாராவது ஒருவர் தோளிலே ஏறி நாடகம் பார்க்கிறவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அப்போது தோள் கொடுத்தவர் ராஜாஜி, அப்போது தோள் கொடுத்தவர் முகமது இஸ்மாயில், முஸ்லீம் லீக்கை சேர்ந்த முகமது இஸ்மாயில். இப்போ நீங்கள் காமராஜர் கட்சியில் இருந்து கொண்டு ராஜாஜி அவர்களை விமர்சித்தது பிராமண சமூகத்தில் இருக்கவங்களே ஏற்றுக்கிட்டாங்களா? ஏன்னா அவர் பேச்சை கேட்டு தான் நிறைய பேர் திமுக சமூகத்தை சேர்ந்தவர்கள் அப்போது என் மீது கோபமாக இருந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் ராஜாஜி குறை சொல்லுகிறேனே என்ற கோபம் இருந்தது. அதன் பிறகு ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் எல்லாம் என்னுடைய உண்மையான நிலைமையை அவர்கள் புரிந்து கொண்டு எனக்கு ஆதரவு தந்தார்கள். பிராமணர்களிலே ஒரு சிலர் அப்போதே எனக்கு ஆதரவு தந்தார்கள். ராஜாஜியினுடைய மிகச்சிறந்த பக்தர்களாக இருக்கிறவர்களே எனக்கு மாலை அணிவித்திருக்கிறார்கள். ராஜாஜியை பற்றி நான் கண்ணாபுண்ணா என்று பேசினது கிடையாது. சில காங்கிரஸ்காரர்கள் அல்லது தீகாவிலிருந்து வந்து காங்கிரசுக்கு மேடை ஏறியவர்கள் ராஜாஜியை விமர்சனம் செய்வது மாதிரி நான் செய்வது கிடையாது. அவருடைய பெருமையையும் சொல்லுவேன், அவருடைய உயர்வையும் சொல்லுவேன், அவருடைய சிறப்பையும் சொல்லுவேன். இன்றைக்கு அவர் திமுகவுக்கு ஆதரவாளராக போய்விட்ட தன்மையையும் சொல்வேன். அதற்கெல்லாம் காரணம் ராஜாஜியை டெல்லியும் சரி தமிழகமும் சேர்ந்து புறக்கணித்தது தான் ஒரு பெரிய காரணம். அவரை புறக்கணிக்காமல் வைத்திருந்தால் அவர் திமுகவை ஆதரித்து பேச போயிருக்க மாட்டார் என்பது என்னுடைய கருத்து.
இப்போ நீங்க காங்கிரஸ்ல அப்படியே தொடர்ந்தீங்களா? அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல தொடர்ந்ததுதான். காமராஜுக்கு மிக நெருங்கியவனாக இருந்தேன், சகாவாக இருந்தேன். நெல்லை மாவட்டம், மதுரை மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு காமராஜ் வருகிற போது அவரோடு வருவேன். காமராஜ் எனக்கு ஒரு தனி மரியாதை கொடுத்து என்னை வைத்திருந்தார். அதோடு மாத்திரமல்ல, எனக்கு ஒரு உரிமையும் வழங்கியிருந்தார். எந்த இடத்தில் நான் இருந்தாலும், யாரு கூட பேசிட்டு இருந்தாலும் அங்கே நீ வந்து பேசலாம்னே, யாருகிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு, நீ எங்கே வேணாலும் வந்து என்கிட்ட பேசு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதை ஒரு பச்சை கொடியாக நான் வைத்துக்கொண்டு அவரை எங்கே வேண்டுமானாலும் நான் போய் பார்த்து பேசுவேன், சந்தித்து பேசுவேன். என்னிடத்தில் அவருக்கு அளப்பரிய அன்பு, பிரியம் உண்டு. அந்த பிரியத்துக்கும் அந்த நேசத்துக்கும் நீடாக எதுவுமே கிடையாது. அவரை என்னுடைய தந்தை மாதிரி நான் நினைத்து கொண்டேன். என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், 2 பேர்களையும் அழைத்து கொண்டு போய் காமராஜ் அவர்களை சந்திக்க வைத்தேன். பையன் நல்ல வேலை செய்கிறான்னு, நல்ல வேலை செய்யட்டும்னே, நான் பார்த்துக்கிறேன்னு அப்படி என்று என்னுடைய தாயிடத்திலும் தந்தையிடத்திலும் அவர்கள் பேசினார்கள். ஆகவே காமராஜுக்கு என்கிட்ட ரொம்ப நெருக்கமான உறவு. நான் ராஜாஜியை விமர்சனம் தான் செய்தேனே தவிர, ராஜாஜியை ஒரு காலத்தில் அண்ணாதுரை பேசிய மாதிரியோ, கருணாநிதி பேசிய மாதிரியோ, திமுக காரர்கள் பேசிய மாதிரியோ நான் பேசவில்லை. ராஜாஜிக்குரிய மரியாதையை கொடுப்பேன். ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த ராஜாஜியை இன்றைக்கு தேசியம் வைத்து இழக்கிறார் என்றுதான் நான் பேசுவேன். இல்லை, அப்படி விமர்சனம் பண்ணிட்டு இருந்த நீங்க ராஜாஜியை எந்த கட்டத்தில் திருப்பி ஏத்துக்கிட்டீங்க? ஏன்னா அவருக்கு நிறைய அநீதிகள் இழைக்கப்பட்டதா நீங்களே நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. அப்ப நீங்க எந்த இடத்துல அவரோட தவறு அவர் உணர்ந்துதான் நீங்க பாக்குறீங்களா? அவர் தவறு செய்து விட்டார் என்பது எனக்கு நன்றாக தெரியும். 67 ராஜாஜி போட்ட கூட்டணியிலே தான் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. ஆனால் இன்றைக்கு எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள்? அண்ணா போட்ட கூட்டணி என்கிறார்கள். உண்மை அதுவல்ல. 1963 நடைபெற்ற நகர்மன்ற தேர்தலில் முக்கூட்டு என்று 3 கட்சிகள் கூட்டணி போட்டார்கள். முக்கூட்டு என்பது திமுக, சுதந்திர கட்சி, முஸ்லீம் லீக். அதிலே மகத்தான வெற்றியை நகர்மன்றத்திலேயும் மாநகராட்சியிலும் அவர்கள் பெற்றார்கள். அதனுடைய பலனை, ருசியை அனுபவிப்பதற்காக 67 கூட்டணிக்கு தயாரானார்கள். 3 கட்சி கூட்டணியாக 63 இருந்தது. 67 8 கட்சி கூட்டணியாக வந்தது. 8வது கட்சி இடது கம்யூனிஸ்ட். இடது கம்யூனிஸ்டையும் சேர்த்துக் கொள்வேன் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். ராஜாஜிக்கு இடது கம்யூனிஸ்டுகள் மீது தனிப்பட்ட முறையிலே பிரச்சனைகள் இருந்தால், தனிப்பட்ட முறையிலே ராமமூர்த்தியை பிடித்திருந்தாலும் கூட இடது கம்யூனிஸ்டை ஏற்றுக்கொள்ள அவர் மறுத்தார். ஆனாலும் கூட அவரிடத்தில் அண்ணா பேசி சமாதானப்படுத்தினார். இடது கம்யூனிஸ்ட் திமுகவினுடைய இடங்களிலே அவர்களுக்கு இடம் கொடுப்பார்களே தவிர இந்த பெரிய கூட்டணியில் கிடையாது என்று அவர்கள் பேசினார்கள். ஆக அத்தனை பேருமாக சேர்ந்து கொண்டு 8 கட்சி கூட்டணி, பிரம்மாண்டமான கூட்டணி. அந்த கூட்டணி எதிர்த்து காங்கிரஸ் தனித்து நின்றது. காங்கிரஸ் தனித்து நிற்கிற காலத்தில் தொழிலமைச்சர் ஆர் வெங்கட்ராமன் போன்ற மூத்த அரசியல்வாதிகள் காமராஜ் அவர்களை சந்தித்து, நாமும் வலது கம்யூனிஸ்ட் போன்ற 1-2 கட்சிகளை இணைத்து ஒரு கூட்டணியை வைத்து கொண்டால் என்ன என்று கேட்டார்கள். அது காமராஜ் வேண்டாம்னு, நாம தனியாகவே போம்னு அப்படி என்று சொல்லிவிட்டார். அப்போது காமராஜ் ஒரு கூட்டணி போட்டிருந்தால் திமுக வெற்றி பெற்றிருக்கார். இப்போ காமராஜர் கூட்டணி வேண்டாம் அப்படின்னு எடுத்த முடிவு தான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அண்ணாதுரை ஆதரிக்க ஆரம்பித்தார். பச்சை தமிழரே, மணாளா, குணாளா, ஆ ஊ என்று காமராஜை உயர்த்தி பேசினார்கள். எதுவரைக்கும் பேசினார்கள்? 1957 தேர்தலில் நிற்கப் போகிறோம் என்ற முடிவெடுக்கிற காலம் வரை பேசினார்கள். அதன் பிறகு காமராஜை பற்றி அவர்கள் பேசிய பேச்செல்லாம் உங்களுக்கு தெரியும். காமராஜை பற்றி கருணாநிதி என்ன பேசினார் என்பது உங்களுக்கு தெரியும். பெரியார் எப்போதும் காமராஜை ஆதரித்தார். அவருடைய ஆதரவும் சரி, அண்ணாதுரையுடைய ஆதரவும் சரி, காங்கிரசுக்கு அடிவேரிலே விடுகிற வெந்நீராகும். அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பெரியார் காங்கிரஸை ஆதரிப்பார். எப்படி ஆதரிப்பார்? 2 மணி நேரம் பெரியார் கூட்டங்களை பேசுவார். நான் பெரியாரோடு பேசியிருக்கிறேன், மேடையிலே பேசியிருக்கிறேன். அவருக்கு என்னை நன்றாக தெரியும், எனக்கு அவரை நன்றாக தெரியும். கிட்டத்தட்ட 2 மணி நேரத்தில் 1.25 மணி நேரம் காங்கிரஸை வாங்குன்னு வாங்கிடுவார். கடைசி 15 நிமிஷத்தில் நம்ம காமராஜ் முதலமைச்சராக இருக்காரு, நான் சொல்றதெல்லாம் செய்கிறாருன்னு, நம்ம ஜனங்களுக்கெல்லாம் வேலை போட்டு கொடுத்துருக்காருன்னு, பள்ளிக்கூடம் கட்டியிருக்காருன்னு, குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்த ராஜாஜி எதிர்க்கணும்னு அப்படின்னு அவர் சொல்லி கடைசி நேரத்தில் ஒரு 5 நிமிடம் காங்கிரசுக்கு ஆதரவாக பேசுவார். ஆனால் 1 மணி நேரம் 45 நிமிஷம் அல்லது 50 நிமிடம் காங்கிரசுக்கு விரோதமான பேச்சுக்கள் பேசுவார்.
அந்த பேச்சுக்களும் அண்ணா, கருணாநிதி, நெடுஞ்செழியன் போன்றவர்கள் பேசிய பேச்சுக்களும் தமிழகத்திலே தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருந்த காரணத்தினாலே, மேடையை அவர்கள் ஒழுங்காக நடத்தி கொண்டிருந்த காரணத்தினாலே, மேடை போடுவதையே அவர்கள் தொழிலாக வைத்துக் கொண்டிருந்த காரணத்தினாலே அவர்களுடைய கருத்துக்கள் தாறுமாறாக தமிழகத்திலே பரவின. எல்லாவற்றுக்கும் மேலாக வசூல் சக்கரவர்த்தி, அற்புதமான பேரழகு படைத்தவர், மிகப்பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் அந்த கட்சியிலே வந்து சேர்ந்தார்கள். எம்ஜிஆர் சேரவில்லை என்று சொன்னால் பெரியாரை விட்டு விலகி வந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்ச காலத்தில் போர்டை கழற்றி கொண்டு ஓடி போயிருக்கும். எம்ஜிஆர் தான் தூக்கி பிடித்தார். எம்ஜிஆருடைய படங்கள் தூக்கி பிடித்தன. எம்ஜிஆருடைய அரசியலை எதிர்த்து காங்கிரஸோ காமராஜோ எதுவும் செய்யவில்லை. நினைத்திருந்தால் செய்திருக்கலாம். ரஞ்சனை அழைத்து ஒரு 5-6 படங்களை எடுக்க சொல்லியிருந்தால் சின்னப்பா தேவர் காமராஜுக்கு ரொம்ப வேண்டியவர் தான். சின்னப்பா தேவரை கூப்பிட்டு எம்ஜிஆர் ரஞ்சனை வைத்து படம் எடுக்க சொல்லியிருக்கலாம். ரஞ்சனை வைத்து நீலமலை திருடன் என்ற ஒரு படத்தை எடுத்தார். அந்த நீலமலை திருடன் வசூல்ல ஓஹோன்னு போச்சு. பணம் கொட்டுன்னு கொட்டுத்து. ரசிகர்கள் எல்லாம் அப்படி எம்ஜிஆர் இடத்திலிருந்து மாறி ரஞ்சனிடத்திலே வந்தார்கள். அதே மாதிரி அதே ரஞ்சனை வைத்து ஜெமினி SS வாசனை வைத்து ஆண்டுக்கு ஒரு படம், சின்னப்பா தேவரை வைத்து ஆண்டுக்கு 2 படம் எடுப்பதற்கு காமராஜ் ஏற்பாடு பண்ணியிருப்பாரே. ஆனால் எம்ஜிஆரே கிடையாது தமிழ்நாட்டிலே. அதை காமராஜ் செய்யவில்லை. செய்திருந்தால் அரசியல் போக்கே வேறு விதமாக மாறி இருக்கும் என்பது. ஆனால் திராவிட கழகமோ திமுகவோ என்ன சொல்றாங்கன்னா, இங்கே வந்து கருணாநிதியால் தான் நாங்கள் வந்து கட்சி வளர்ந்தது, அண்ணாவின் பேச்சும் கருணாநிதியின் எழுத்தும் தான் இந்த கட்சியை வளர்த்து நிறுத்தியது. எம்ஜிஆர் வந்து சேர்ந்து கட்சி வளர்ந்த பிறகு வந்து சேர்ந்துக்கிட்டவர், நாங்கள் ஆரம்பிக்கிறப்ப இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அவர்கள் சொல்லுவது உண்மையானால் திமுகவிலிருந்து எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் திமுக என்னாச்சு? தோத்துத்தானே போச்சு. திமுக மைனஸ் எம்ஜிஆர், திமுக பிக் 0. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எம்ஜிஆர் பிரிந்து வருகிறார். பிரிந்து வருகிற பொழுது என்னுடைய அருமை தலைவர் காமராஜ் அதை வரவேற்று பேசலை. ஆனால் ராஜாஜி அதை வரவேற்று பேசினார். ராஜாஜி வரவேற்று பேசுகிற காலத்தில் எங்களுடைய தலைவர் காமராஜ் அதை எதிர்த்து பேசினார். ஒரே குட்டையில் ஊறிய மட்டை என்று சொல்லிவிட்டார். அப்படி சொல்லியிருக்கக்கூடாது என்று நான் காமராஜ் இடத்துல போய் விவாதம் பண்ணேன். காமராஜுக்கு நெருங்கிய தொண்டன் நான். ஆனால் அவரோடு எதை வேண்டுமானாலும் பேசுகிற உரிமையை எனக்கு அவர் தந்திருந்தார். ஆகியனால அவரிடத்துல சொன்னேன், என்னப்பா நீ பேசுகிற, அவங்க கூட போய் கூட்டி இவங்க கூட போய் கூட்டி அப்புறம் மாற்று, எல்லாம் சரியாக வராது. எம்ஜிஆர்லாம் கொஞ்ச நாளில் ஓடி போயிடுவான்னார். இல்லை, எம்ஜிஆர் கூட தான் திமுக வந்திருக்கு. கிட்டத்தட்ட கருணாநிதியோட எம்எல்ஏக்களும் ஆபீஸ் பேரர்ஸ் தான் திமுகவில் இருக்காங்க. மீதி உள்ள அவ்வளோ பேரும் எம்ஜிஆர் பக்கம் வந்திருக்காங்க. இது உண்மை நிலை என்பதை நான் அவருக்கு சொன்னேன். ஆனால் அவருக்கு தவறான தகவல் தரப்பட்டிருந்தது. 2ஆ உடைஞ்சிருக்குன்னு அவர் நினச்சிக்கிட்டார். 2ஆ உடையில கிட்டத்தட்ட திமுக சாப்டர் க்ளோஸ் அப்படி என்று சொன்னேன். உண்மையிலேயே அதுதான். 13 ஆண்டு காலம் கருணாநிதியால் வெற்றி பெற முடியவில்லை. எம்ஜிஆர் இருந்த காலத்திலே, வாழ்ந்த காலத்திலே கருணாநிதி ஒரு முறையாவது ஏதாவது 8 கட்சி கூட்டணி போட்டு வெற்றி பெற்றிருந்தால் அவர்கள் சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்வேன். திமுக எழுந்திருக்கல. திமுக எழுந்திருக்காத போதும் கோபாலபுரம் வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு நாவல்கள், வரலாற்று நாவல்கள் அது இது எழுதிண்டு அப்பப்போ மேடையில் பேசிக்கிட்டு தன் கட்சியை கட்டுக்கோப்பாக கலைய விடாமல் வைத்து கொண்டார் பாருங்க. அதுதான் கருணாநிதியின் சாதனை. எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு 3-4 அணிகளாக நிற்கிற போது அந்த நேரத்திலே காங்கிரசும் தோற்றது, எல்லாம் தோற்றது. கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார். கருணாநிதி ஆட்சிக்கு வந்ததற்கு அப்புறம் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். அரசியல் நன்றாக தெரிந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களிலே கருணாநிதி தான் நம்பர் 1. ஆகவே அவர் அரசியலை ரொம்ப அழகாக பண்ணார். அதே நேரத்தில் காங்கிரஸுக்கு சரியான வழிகாட்டல் இல்லை. காமராஜ் அவர்கள் தோற்று போன ஒரு கட்சியை தூக்கி நிறுத்துகிற ஒரு அரசியல் பக்குவம் அவருக்கு இல்லை. ஏற்கனவே ஆட்சியில் இருந்த கட்சியிலே தான் அவர் போய் ஆட்சியிலே முதலமைச்சர் ஆகிறார். அரசியல் சாதுரியம் இல்லை அப்படின்னு விமர்சனம் வைக்கிறதா நம்ம எடுத்துக்கலாமா? அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. நானே சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட, நீங்கள் திமுகவை எதிர்த்து சில அரசியல் பண்ணணும்னு. அவர் திமுக பற்றி நீ ஏன்ப்பா கவலைப்படுற, திமுகலாம் ஒன்றும் செய்யாதுப்பா, அவங்க பாட்டு பேசிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்கப்பா அப்படின்னு நினைச்சார். முதல்ல 1954 திமுகவின் ஆதரவு பெறுகிற காலத்தில் காமராஜ் அவர்களுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? திராவிடர் கழகமும் திமுகவும் தேர்தலில் போட்டி போடாது. திராவிடர் கழகம் தேர்தலில் போட்டி போட இன்னி வரைக்கும் போடலை. அவர்கள் அந்த கொள்கையில் அப்படியே இருக்கிறார்கள். அதே கொள்கையை தான் அண்ணாதுரையும் சொன்னார். தம்பி, சட்டமன்ற உறுப்பினர் பதவி என்பது வண்ணத்து பூச்சி போல, அதை நம்பி நாம் போனால் நம் கொள்கைகளை இழக்க வேண்டியது இருக்கும்.
நாம் பார்ப்பனியத்தை எதிர்த்து பேசிக் கொண்டிருப்பதை நாம் மேலும் தொடர முடியாது. கடவுள் மறுப்பு கொள்கையை கைவிட வேண்டியதற்கும். ஆகவே எந்த காரணத்தை கொண்டும் நாம் சட்டமன்றத்திற்குள் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. நாம் கொள்கைக்காக அரசியல் நடத்துகிறவர்களே தவிர பதவிகளுக்காக அரசியல் நடத்துகிறவர்கள் சொன்னார். அதைத்தான் காமராஜ் நம்பினார். இவங்க பாட்டு போயிட்டு போவாங்கன்னு, அதுக்கப்புறம் போயிடுவாங்கன்னு, தேர்தல் அவங்க நிற்க மாட்டாங்கன்னு. தேர்தலில் நிற்க மாட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்களை தேர்தலை நிறுத்தினது யாரு? 1957 தேர்தல் நிற்கணுமா வேண்டாமா என்று கட்சி பரிசீலனை செய்து கொண்டு இருக்கிற காலத்தில் ராஜாஜி அறிக்கை விட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் நிற்க வேண்டும் என்று. அதுதான் திமுகவை மேலே ஏற்றுது என்பது என்னுடைய கருத்து. அப்படி இருக்கப்ப காமராஜர் தோத்துடுக்கு பிறகு காமராஜரோட மனநிலை எப்படியா இருந்தது? காங்கிரஸ் ரெண்டா போச்சு. அவங்க இருக்கிற கட்சி இந்திரா காங்கிரஸ். காமராஜ், நிஜலிங்கப்பா போன்ற சிண்டிகேட் தலைவர்கள் இருக்கக்கூடிய கட்சி சிண்டிகேட் காங்கிரஸ் அல்லது பழைய காங்கிரஸ் என்ற பெயர் பெற்றது. அந்த பழைய காங்கிரசின் தலைவராக காமராஜ் இருந்தார். அவரோடு நாங்கள் இருந்தோம். பழைய காங்கிரஸும் ராஜாஜியுடைய சுதந்திர கட்சியும் அப்போ கூட்டணி போட்டது. இல்லை, இப்போ பரவலாக அறியப்படுறது இந்திரா காங்கிரஸ் தான் இல்லையா? ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜ் காலத்துக்கு பிறகு இந்திரா காங்கிரஸோடு சேர்ந்து விட்டது. ஏன் சேர்ந்து விட்டது என்று சொன்னால், பெரிய கட்சியாக நம்முடைய கட்சி உருவெடுக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு இந்திரா காங்கிரஸோடு சேர்ந்து விட்டது. இந்திரா காங்கிரஸோடு சேர்ந்ததுக்கப்புறம் ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜ் காலத்திலேயே அது லிக்விடேட் ஆகிடுச்சு. அதன் பிறகு ஒரே காங்கிரஸாக இந்திரா காங்கிரஸில் எல்லாரும் ஐக்கியமாகி விட்டார்கள். அவ்வளோதான் சார். அப்போ இந்திரா காந்தியை நாம் பிரதமராக தேர்ந்தெடுத்தது என்னோட தவறு அப்படின்னு காமராஜர் ஃபீல் பண்ணதா சொல்கிறாங்க. அது உண்மையா? அவர் ஃபீல் பண்ணாரா என்னங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு விஷயம், மொரார்ஜி தேசாயை கொண்டு வந்திருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு பின்னாலே ஏற்பட்டது. மொரார்ஜி தேசாயை கொண்டு வராமல் அவரை புறக்கணித்திருக்க வேண்டாம். தேர்தல் காரணத்தை கணக்கில் வைத்து கொண்டு இந்திரா காந்தி அம்மையாரை தேர்தல் களத்திலே நிறுத்தி நாம் ஓட்டுக்களை பெற்றுவிடலாம் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு இந்திரா அம்மையாரை பிரதமராக கொண்டு வந்தார் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் மொத்தத்தில் காமராஜ் அவர்கள் ஒரு பெரிய தலைவர். அவரை நாம் சாதாரணமாக குறைவாக மதிப்பிட முடியாது. அவர் காமராஜுக்கும் ரொம்ப காமராஜ் ராஜாஜிக்கும் ரொம்ப வேண்டியவர். ராஜாஜியிடத்தில் ரொம்ப மரியாதை கொடுத்தவர். 1954 நடைபெற்ற ஒரு சின்ன சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 54 காமராஜ் முதலமைச்சராயிட்டார். ராஜாஜி வெளியில் இருக்கார். அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முறை ராஜாஜி காமராஜுடைய வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறார். காமராஜ் இருக்காரான்னு அவருடைய பிஏ கேட்குறாங்க. ராஜாஜிக்கு ஒரு பிஏ உண்டு. அவர் வைஸ்ராயாக இருந்த காரணத்தினாலே அவருக்கு ஒரு பிஏ உண்டு. அந்த பிஏ ஃபோன் பண்ணி கேட்குறாரு, இங்கே நம்பர் 8 திருமலப்பிள்ளை ரோட்டில் இருக்கிறவன். ஆமாம் ஐயா இருக்கார் அப்படின்ட்டான். இருக்காருன்னு சொன்ன உடனே அதை ராஜாஜிட்ட ராஜாஜியுடைய பிஏ சொன்னார். உடனே ராஜாஜி தன் காரை எடுத்துக்கொண்டு காமராஜை பார்க்க வந்துட்டார். காமராஜை பார்க்க ராஜாஜி வருகிறாருங்கிற செய்தியை ராஜாஜியுடைய பிஏ திரும்பவும் நம்பர் 8 திருமலப்பிள்ளை ரோட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார். நம்பர் 8 திருமலப்பிள்ளை ரோட்டில் ஃபோனை எடுத்தவங்க, ஐயா ராஜாஜி பெரியவர் வாராராம், உங்களை பார்க்கறதுக்காக வாராராம்னு சொன்ன உடனே காமராஜ் பதவி போய், என்னப்பா காரியம் பண்ணிட்டேன், என்கிட்ட சொல்ல வேண்டாமா, அவர் எதுக்குப்பா என்ன பார்க்க வராரு, நான் கூப்பிட்டு விட்டா வரேன், போய் பார்க்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி மேலே இருந்து மலமலன்னு கீழே இறங்கி போரடியோவுக்கு வரார். நம்பர் 8 திருமலப்பிள்ளை போரடியோவுக்கு காமராஜ் வந்து இறங்குவதற்கு முன்பாக ராஜாஜியுடைய கார் உள்ளே வந்து நிற்குது. ராஜாஜி கார் கதவை திறந்து இறங்க வராது. இவர் கதவை அடைக்கிறார். ஏன் இங்கே வந்தீங்கன்னு, கூப்பிட்டு விட்டேன், நான் வரமாட்டேன்னு, நான் உங்கள் வீட்டுக்கு வந்து பேசணும்னு. ஒன்றும் பேசக்கூடாது, நான் வண்டியில் ஏறுறேன், நான் உங்கள் கூட வரேன், உங்கள் வீட்டில் போய் என்ன பேசணுமோ அதை பேசுவோம்னு வண்டியில் ஏறினார். பொன்னையா நம்ம வண்டி எடுத்து வாப்பா அப்படின்னு தன்னுடைய டிரைவரை சொல்லிவிட்டு நேராக காரில் போனார். அங்கே போய் ராஜாஜி வீட்டில் தங்கி பேசிட்டு பொன்னையா கொண்டு வந்த தன்னுடைய காரில், அது திருநெல்வேலி ரெஜிஸ்ட்ரேஷன் MDT, அந்த MDT பெட்ஃபோர்டு வண்டியில் இங்கே வந்து இறங்குறார். தன்னுடைய வீட்டுக்கு வந்து இறங்குகிறார். அவ்வளோ பெரிய மதிப்பை ராஜாஜி அவர்களுக்கு காமராஜ் கொடுத்து கொண்டிருந்தார். ஆனால் அதே ராஜாஜி 1971 சாராய கடையை திறக்காதே என்று சொல்லுவதற்காக கொட்டும் மழையில் கருணாநிதியுடைய இல்லத்திற்கு மழை என்பது ஒரு குற்றச்சாட்டு. இப்போ நீங்கள் 80களிலே திமுக கழகத்தையும் திக கழகத்தையும் எதிர்க்க ஆரம்பிச்சிங்க. 80லேயே. ஆமாம், 80களிலே ஆரம்பிச்சிங்க. அப்போ அதுக்கு பிறகு உங்களுக்கு எதிர்மாதிரியான எதிர்ப்புகள் வந்தது. நீங்கள் எதுவும் அசம்பாவிதங்கள் அசம்பாவிதங்களும் நடந்திருக்கின்றன. ஒரு முறை நான் செங்கல்பட்டில் பேசிவிட்டு வருகிற பொழுது என்னுடைய காரில் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த அருமை நண்பர் சந்திரசேகரன் அவர்களையும் முன்னால் உட்கார்ந்திருந்த 2 பேரையும் திராவிட கழகத்துக்காரர்கள் கத்தியால் குத்தினார்கள்.
கத்தி குத்து எனக்காகத்தான் வந்தது. நான் எப்போதும் கார் ஓரத்தில் தான் உட்கார்ந்திருப்பேன். என்ன காரணத்தினாலேயோ நான் மத்தியில் உட்கார்ந்திருந்தேன். சந்திரசேகர் சொன்ன உள்ள உட்காருங்க, நான் ஓரத்தில் உட்காந்துக்கிறேன்னாரு. சரின்னு சந்திரசேகருக்காக அவர் உட்கார சொன்னேன். அவரு கத்தி குத்து வாங்கினார். முன்ன உட்கார்ந்துருந்தவங்க கத்தி குத்து வாங்கினாங்க. உடனே எல்லாரையும் எடுத்துக்கொண்டு ஜிஹெச்சுக்கு வந்தோம். ஜிஹெச்சில் அறுவை சிகிச்சையெல்லாம் பார்த்து அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து 2-3 நாள் அவர்களுடைய உடம்பை எல்லாம் நிதானத்துக்கு கொண்டு வந்ததற்கு பிறகுதான் நான் இங்கிருந்து கிளம்பி திருநெல்வேலிக்கு போனேன். என்ன காரணத்தால் அந்த தாக்குதல் நடந்தது? தீக்காரங்க தான் தாக்குனாங்க. கடுமையான விமர்சனம் நான் பண்ணியிருக்கிறேன். காரசாரமாக விவாதித்திருக்கிறேன். வீரமணியை தண்ணி காட்டி இருக்கிறேன். வீரமணியை மாத்திரமில்லை, தீக்காக்காரன் அவ்வளவு பேரையுமே நான் விளாசு என்று விளாசி இருக்கிறேன். என் பேச்சுக்கு முன்பாக அவர்களால் நிற்க முடியாது, இன்றைக்கும் நிற்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நான் கடுமையாக விமர்சித்திருக்கேன். திராவிடர் கழகத்தையும் நான் கடுமையாக விமர்சித்திருக்கிறேன். திராவிடர் கழகம் தாங்க முடியாமல் போய்விட்ட காரணத்தினால தீக்காவை சேர்ந்து யாரோ ஒரு சிலர் ஏற்பாடு பண்ணி கத்தி குத்துவதற்காக ஒரு 3-4 பேரை அனுப்பிச்சிட்டாங்க. அதில் கத்தி குத்து விழுந்தது. வேறு சில இடங்களிலே என்னுடைய பிராமண தோழர்கள் படுத்து கொண்டிருக்கிற பொழுது வெந்நீரை கொட்டினார்கள். இப்படி சில்லற வேலைகள் எல்லாம் செய்தார்கள். அதையெல்லாம் எதிர்த்து நாங்கள் களம்புகுவோம். நாங்கள் வீர வாஞ்சியின் பரம்பரையில் பிறந்தவர்கள். எங்களுக்கும் வாழ்க்க தெரியும், வேலெடுக்க தெரியும். ஆனாலும் நாங்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். பார்ப்பனர்களை சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். நாங்கள் மிகப்பெரிய வீர பரம்பரையிலே வந்தவர்கள் என்பதை மேடையிலே முழக்கியவன் நான் தான். இல்லை, நீங்க அந்த தாக்குதலுக்கு பிறகு வேற ஏதேனும் தாக்குதல் உங்களுக்கு நடந்தது? அதுக்கு பிறகு அதை எப்படி கையாண்டீங்க? அது ரொம்ப சின்ன சம்பவங்கள் அங்கங்கே நடக்கும். அதை பற்றி நான் பெரிதுபடுத்துவதும் இல்லை. என் தோழர்கள் அதை பற்றி பெரிதுபடுத்துவதும் இல்லை. ஒரு நண்பர், ஒரு பெரியவர் ஐயர், அவர் கடை வச்சிருந்தார். அவர் கடையில் அவர் படுத்து கொண்டிருக்கிற போது அவரை உருட்டி விட்டுட்டு போனாங்க. இந்த மாதிரி சில்லற சம்பவங்கள். இந்த சம்பவங்கள் நடத்துவதையெல்லாம் திமுககாரர்கள் ரொம்ப கெட்டிக்காரங்க. அல்ப சொற்ப ஆசையில் அவர்கள் நடத்துவார்கள். அதையும் தாங்கி கொண்டு தான் அரசியல் நடத்த வேண்டியது இருக்கிறது. இப்போ திமுககாரங்க 80களில் நடந்து கொண்ட மாதிரி இப்போ நடந்துக்கிறாங்களா? இப்போ எப்படி மாறி இருக்கு? இப்போ எப்படி நடந்துக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது. நான் இப்பொழுது 2-3 ஆண்டுகளாக திராவிட கழகத்தை பற்றியோ திமுகவை பற்றியோ நான் மேடையில் பேசலை. மேடையில் பேசுவதற்கான வாய்ப்பும் எனக்கு கிடைக்கவில்லை. வாய்ப்பு கிடைத்து நான் பேசினால் அவர்கள் என்னோடு வரலாம். ஒரு காலத்தில் நான் பொதுவாகவே இப்போ வந்து திமுகவுமே அந்த கடவுள் மறுப்பு கொள்கையை தீவிரமாக பேசுறதை கைவிட்டுட்டாங்க. இப்போ திகாரங்க எப்படி இருக்காங்க? அவங்க கைவிட்டதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள்? திகாவில் இருக்கிறவங்க பெரிய தலைவர்கள்லாம் கடவுள் மறுப்பு கொள்கையை கைவிட்டுட்டாங்க. ஆனாலும் உதிரியாக இருக்கிறவங்க கடவுள் மறுப்பு கொள்கையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பெரியாரே கடவுள் மறுப்பு கொள்கையை வெகு பிற்காலத்தில் தான் கையில் எடுத்தார். அவர் பிறந்த நாளிலிருந்து கடவுள் மறுப்பு கொள்கைக்காரர் கிடையாது. திராவிடர் கழகத்தினுடைய அவருடைய முதல் பத்திரிகையாகிய விடுதலை போன்றவையெல்லாம் தொடங்குகிற காலத்தில் ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியை துவக்குவது போலத்தான் துவக்கி தன்னுடைய பத்திரிகையை முதல்ல வெளியில் கொண்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவர் கடவுள் மறுப்பு கொள்கையெல்லாம் ரொம்ப வேகமாக வந்தார். கடவுள் மறுப்பு கொள்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்போ திகாவிலிருந்து பிரிந்ததோ, திகாவிலிருந்து பிரிந்த காலத்திலேயே கடவுள் மறுப்பு கொள்கையை அவர்கள் விட்டுவிட்டார்கள். ஒன்றே தேவன், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று திருமூலர் கருத்தை கையிலே வாங்கி கொண்டார் அண்ணா. ஆனா கூட இப்ப கடந்த காலங்களில் கூட திருப்பதிக்கு போனா சரி, இது வெறும் பொம்மை, இந்த பொம்மையை எப்படி பார்க்க வராங்க அப்படின்னு சொல்ற பேச்சா இருந்தாலும் சரி, கனிமொழி பேசியிருக்காங்க. திருப்பதியில் இருக்கிற பொம்மைகளுக்கு என்ன பாதுகாப்புன்னு பேசியிருக்காங்க. அவங்க நினைக்கிறாங்க இப்படி எல்லாம் பேசுனா இப்படியான பேச்சுகள் தொடர்ந்து திமுக தானே சார்? அதுக்கு காரணம் திமுகவுக்கு சரியாக பதில் சொல்வதற்கு மேடை இல்லை. எந்த மேடை அதற்கு பதில் சொல்ல வேண்டும்? இல்லை, பிஜேபி தொடர்ந்து நீங்க உங்களோட காலத்துல இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து அதிகபட்சமான உச்சபட்சமான வளர்ச்சியில் இப்போ பிஜேபி வளர்ச்சி பெற்றிருக்கிறதே தவிர முறையான வளர்ச்சி இன்னும் அது பெறவில்லை. இல்லை, முறையான வளர்ச்சி நீங்க எதை சொல்றீங்க? கொள்கை வழியான வளர்ச்சி ஏற்படல. கொள்கை வழியான வளர்ச்சி ஏற்பட்டிருந்தால் இந்த தேர்தலில் அதிகமான வாய்ப்புகளை அவர்கள் பெற்றிருப்பார்கள். அவர்கள் அண்ணாமலையை பின்பற்றுகிறார்கள், பிஜேபி பின்பற்றுகிறார்கள், உணர்ச்சி பூர்வமாக நிற்கிறார்கள். இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் பரப்பி விதைத்திருக்கிற ஏறத்தாழ 90 ஆண்டுகளாக விதைத்திருக்கிற மோசமான நச்ச நசிவு கருத்துக்களை எதிர்த்து அவர்கள் கிளம்புவதற்கு இன்னும் வளர்ச்சி அடையவில்லை. இது என்னுடைய கருத்து. இல்லை, எப்படி சொல்றீங்க? ஏன்னா இப்போதான் எல்லா இளைஞர்களும் வெளியே வராங்க.
ஆனாலும் நீங்க வளர்ச்சி போதலை அப்படிங்கிறீங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? அதாவது திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் விதைத்த கருத்துக்களுக்கு எதிராக பதில் சொல்லுகின்ற அளவுக்கு பாரதிய ஜனதா பார்ட்டி மேடை இன்னும் தயாராகவில்லை. ஒரு சிலர் நன்றாக பேசுகிறார்கள், ஒரு சிலர் தான் பேசுவதற்கு அந்த கட்சியில் இருக்கிறார்கள். அந்த கட்சியில் நிறைய பேச்சாளர்கள் வேண்டும். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 10 பேராவது இருக்கணும். அந்த 10 பேரும் சேர்ந்து வாரத்துக்கு ஒரு கூட்டத்தில் எங்கேயாவது பேசணும். அந்த கூட்டத்தில் பிரமாதமாக வரவேற்று அண்ணாமலையை பற்றி பேசணும். அண்ணாமலைக்கு நீங்கள் வாக்களியுங்கள், அண்ணாமலை எங்களுடைய தலைவர் என்று மாவட்டந்தோறும் பேசினால்தான் இந்த மக்களுக்கு தெரியும். கருத்து ரீதியா பேசணும், கருத்து ரீதியா வளரல அப்படின்னு சொல்றது இது ஒரு பிராமண கட்சியா இல்ல அப்படின்னு நீங்க சொல்றதா புரிஞ்சுக்க முடியும். இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆன்மீக கட்சியாக இருக்கணும். ஆன்மீகம் வேறு, பிராமணன் வேறு. நான் நடத்தியது பிராமணனுக்கான இயக்கம். நான் இப்பொழுது விரும்புவது ஒரு ஆன்மீக இயக்கம். அந்த ஆன்மீக இயக்கம் ஆன்மீக கருத்துக்களை சொல்லியாக வேண்டும்.